அதிசய கிணறு, தண்ணீர் உறிஞ்சும் குகைகள், தோண்ட தோண்ட விலகும் மர்மங்கள். தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள திசைன்விளை பகுதியில் அதிசய கிணறு போல் சுற்று வட்டார பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. திசைன்விளை அருகே முதுமொத்தான் மொழி அயன்குளத்தில் அதிசய கிணறு அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலங்களில் நொடிக்கு 3000 கன அடி தண்ணீர் கிணற்றுக்குள் சென்றது. அந்த கிணற்றுக்குள் பல நாட்களாக தண்ணீர் சென்ற போதும் அது நிரம்பவில்லை. இதையடுத்து அந்த இடத்தை அதிசய கிணறு என உள்ளூர்வாசிகள் அளித்தனர். அந்த கிணறு குறித்து ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு நடத்தினர். கடந்த 3 மாதங்களாக அந்த குழுவினர் அதிசய கிணறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிணறுகள் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள், கேமராக்கள் கொண்டு ஆய்வு செய்தனர். அதில் பல கிணறுகள் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக உள்ளதாகவும், மழை நீரில் உள்ள ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் வேதிவினை புரிந்து அதில் துவாரங்களை உருவாக்கி நாளடைவில் பெரிய குகைகளாக மாறியுள்ளதாக தெரிய வந்தன. சில கிணறுகள் கால்வாய் போன்ற அமைப்பு உருவாகி உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தனர். அதனுள் நவீன ட்ரோன் செலுத்தி ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் அந்த கிணறுகள் சராசரி 50 முதல் 60 கன அடி தண்ணீரை உள்வாங்கும் திறன் கொண்டதாக தெரிய வந்தது. மேலும் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை இந்த கிணறு வழியாக செலுத்தும் போது 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயரும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளம் ஏற்பட்ட போது வினாடிக்கு 1000 கன அடி நீர் சென்றும் நிரம்பாத கிணறு குறித்து ஐஐடி ஆய்வு செய்த போது நெல்லை மாவட்டம் ஆட்சியர் விஷ்ணு கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து ஐஐடி பேராசிரியர்கள் இந்த ஆய்வுக்காக நியமிக்கப்பட்டனர். பொதுவாக ரேபிட் ரீசார்ஜ் எனப்படும் அதிவேக நீர் பரவல் முறையில் வினாடிக்கு 4000 கன அடி நீர் தண்ணீர் செல்லும்போது 1 மணி நேரத்திலே அந்த கிணறு நிரம்பியிருக்க வேண்டும். ஆனால் அந்த கிணறு நிரம்பாமல் இருப்பதற்கு காரணம் கிணற்றில் அடியில் இருக்கும் சுண்ணாம்பு பாறைகளாக குகைகளால் தான் கண்டறியப்பட்டது. நிலத்தடி நீரும் மழை நீரும் சேர்ந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளை கரைத்து துளைகளை பெரிதாக்கியதாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த மாற்றம் காரணமாக கிணற்றுக்குள் சுண்ணாம்பு பாறைகள் பாதாள குகைகளாக உருவாகியுள்ளன என்று ஆய்வுகள் தெரிவித்தன. இந்த கிணற்றுக்குள் பூமிக்கு அடியில் நிலத்தடி நீர் ஓடைகள் போல உருவாகியுள்ளது. ஒரு வலைப்பின்னல் போல சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த நிலத்தடி நீர் பாதைகள் உருவாகியுள்ளன. நிலப்பரப்பில் ஓட்டும் நீர் ஓடைகள் போல பூமிக்கு அடியில் இந்த பாதாள ஓடைகள் உள்ளன. அதில் நீர் அதிவேகமாக பரவலாகப்படுகின்றது என்று ஆய்வுகள் கூறப்படுகின்றது. இதனால் பூமிக்கு அடியில் செல்லும் இந்த நீர் பாதையில் துளையிட்டு வெள்ள உபரி நீரை செலுத்தினால் பூமிக்கு அடியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிணறுகளுக்கும் நீர் அதிவேகமாக சென்று அனைத்து பகுதியிலும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். கடந்த 3 மாதங்களாக இந்த கிணறு குறித்து தீவிர ஆய்வு செய்த ஐஐடி பேராசிரியர் சுமார் 300 கிணறுகள் வரை ஆய்வு செய்துள்ளோம் என்று கூறினர். 160 கிணறுகள் இதன் நீர் மற்றும் கிணற்றில் தரைப்பகுதியில் இருக்கும் மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆய்வு பணிக்காக நீர்மூழ்கி கேமரா பயன்படுத்தப்பட்டது. அதன் மூலம் பூமிக்கடியில் சுண்ணாம்பு பாறைகள் உள்ள துளைகளின் அளவு தெளிவாக படம் பிடிக்கப்பட்டது. அதன் வகையில் இந்த ஆய்வின் போது அயன்குள கிணறு உண்மையில் ஒரு அதிசய கிணறுதான் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்த கிணற்றில் கீழ் உள்ள பாதாள குகைகள் வழியாக தண்ணீர் அதிவேகமாக கடத்தப்படுகின்றது. இதனால் சுற்று வட்டாரத்தில் 6 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள கிணறுகள் நீர்மட்டம் உயர்கின்றது என்று ஆய்வுகள். இதை போன்ற கிணறுகள் அருகில் உள்ள கிராமங்களிலும் உள்ளன. கீரைக்காரன்தட்டு, சுவிசேஷபுரம், சாத்தான்குளம், ராதாபுரம் சுற்று வட்டார பகுதிகள் வரை இதை போன்ற கிணறுகள் உள்ளன. அவற்றை ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்து விவரித்த ஆய்வாளர்கள், இது சிறிய அளவிலான ஆய்வு திட்டம்தான். கருமேனியாறு நீர்ப்பாதை அருகே வரை இந்த திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளோம். ராதாபுரம், திசைன்விளை சுற்றுவட்டார கிராமப்புற விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றோம் என்று கூறியுள்ளனர். உங்கள் கிணறுகளில் சுண்ணாம்பு பாறைகளோ குகைகளோ இருப்பது அறிந்தால் உடனடியாக 8925010683 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்பினால் ஐஐடி ஆராய்ச்சி குழுவினர் இலவசமாக ஆராய்ச்சி மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தனர்.
இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.